start, sir. Hi students, this is Sivakumar. Today we are going to see about 10th Maths important questions. பாருங்க நம்ம 10th Mathsல வந்து importance questions. அதுல நீங்க இந்த questions மட்டும் நீங்க படிச்சா போதும். First chapterல நீங்க எடுக்க வேண்டிய மார்க் வந்து இதுல இருந்து மட்டும் தான் அவங்க வந்து questions கொடுப்பாங்க. பாருங்க நம்ம எக்ஸசைஸ் வைஸா நான் வந்து கொடுத்துருக்கேன். பாருங்க ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல இந்த क्वेश्चंस மட்டும் படிச்சா போதும். செகண்ட் 1.2 எக்ஸசைஸ்ல இந்த क्वेश्चन மட்டும் படிச்சா போதும். இதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸசைஸ்லயும் நான் வந்து இந்த क्वेश्चंस கொடுத்துக்கிறேன். இந்த क्वेश्चंस மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் பப்ளிக்ல வந்து 2 5 மார்க் 2 2 மார்க் கண்டிப்பா வரும். அது மட்டும் இல்ல ஆஃப் இயர்லி குவார்ட்டர்லி அண்ட் ரிவிஷன் எக்ஸாம்ஸ்ல கூட வந்து நமக்கு என்ன வரும் இந்த क्वेश्चंस மட்டும் தான் வரும். இது தவிர்த்து வேற ஏதாவது 1-2 क्वेश्चंस மாறலாம். மேக்ஸिमम ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் தான் சேஞ்ச் ஆகி வரும். வேற எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகி வராது. அதனால ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல நம்ம பாருங்க எக்ஸசைஸ் 1.1ல எக்ஸாம்பிள் 1.3 அந்த क्वेश्चन வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து பாருங்க பப்ளிக்ல வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? எக்ஸசைஸ் 1.3 வந்து எதுல எழுதுறாங்க பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு क्वेश्चंसா கூட நம்ம பார்க்கலாம். பாருங்க क्वेश्चन நம்பர் 6 5 மார்க் அதுவும் என்ன செஞ்சிருக்காங்க பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. 7 அதுவும் என்ன செஞ்சிருக்காங்க பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. அப்போ இந்த क्वेश्चंस எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா என்ன வரும் எக்ஸாம்ல பப்ளிக்ல கேட்டதால அந்த क्वेश्चंस வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாருங்க 2 மார்க்ல வந்து 1.2 எக்ஸாம்பிள் வந்து அது வந்து 2 மார்க்ல வந்து பப்ளிக் क्वेश्चनல கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாருங்க क्वेश्चन நம்பர் 2 and 3 எக்ஸசைஸ் 1.1ல क्वेश्चन நம்பர் 2 3 என்ன கேட்டிருக்காங்க பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. பாருங்க இந்த क्वेश्चन ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா அதுல இருந்து கண்டிப்பா ஒரு 5 மார்க்கும் ஒரு 2 மார்க்கும் கண்டிப்பா வருது. ஓகேவா? நீங்க படிச்சு பாருங்க, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பா நல்ல ஒரு மார்க் வந்து எடுக்க இது வாய்ப்பா இருக்கும். அடுத்து பாருங்க எக்ஸசைஸ் 1.2ல क्वेश्चन நம்பர் 5 மார்க் எடுக்கறாங்க. அதுக்கு வந்து 2 மார்க் வந்து எக்ஸாம்பிள் 1.4ம் क्वेश्चन நம்பர் 2 3ம் வந்து நம்ம அந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ஏனா குவார்ட்டர்லி மிட் டர்ம் அதுல கேட்டிருக்காங்க. அதுல வந்து பாருங்க எக்ஸசைஸ் 1.3ல क्वेश्चन நம்பர் 10 வந்து 5 மார்க். மீதெல்லாம் பாருங்க எக்ஸாம்பிள் 1.7 எக்ஸாம்பிள் 1.9 அதெல்லாம் 2 மார்க். அதுல பாருங்க 3 क्वेश्चन தேர்ட் क्वेश्चन இருக்கு 5 क्वेश्चन. இது பாருங்க இந்த 5th क्वेश्चन இருக்குல்ல இந்த 5 நம்பர் அது வந்து ரிப்பீட்டடா வந்து எக்ஸாம்ல வந்து கேக்குற பப்ளிக் எக்ஸாம்ல. அதுக்கு அடுத்து 8 क्वेश्चन வந்து என்ன செய்றாங்க பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாருங்க எக்ஸசைஸ் 1.4 இது ஒரு கண்டிப்பா நம்ம படிக்க வேண்டிய ஒரு எக்ஸசைஸ். பாருங்க 5 மார்க் வந்து இந்த எக்ஸசைஸ் ஒன்னு எக்ஸசைஸ் 1.1லயோ இல்ல எக்ஸசைஸ் 1.4ல இல்லனா எக்ஸசைஸ் 1.5ல இந்த மூணு எக்ஸசைஸ்ல மட்டும் தான் 5 மார்க் வந்து கேட்பாங்க. நீங்க அந்த 5 மார்க் படிக்கணும்னா இது மூணு படிச்சா மட்டும் போதும். வேற எதுவுமே படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா 2 மார்க்ஸ் வந்து இந்த எக்ஸசைஸ் 1.2 1.3வும் சேர்த்து நம்ம படிச்சோம்னா நமக்கு ஒரு எப்படி சொல்றது நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். வேற क्वेश्चंस வந்து வந்தா கூட நம்ம எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த क्वेश्चंस நீங்க படிச்சீங்கன்னா. பாருங்க எக்ஸசைஸ் 1.4ல எக்ஸாம்பிள் 1.11 அது வந்து 5 மார்க் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.15 அதுவும் 5 மார்க் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.18 அதுவும் என்ன கேட்டிருக்காங்க 5 மார்க்ல பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாருங்க செகண்ட் சம் அதுவும் கேட்டிருக்காங்க. தேர்ட் சம் அதுவும் கேட்டிருக்காங்க. 9th சம் அதுவும் கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி சம்ஸ் நீங்க படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல அடுத்து பாருங்க 10th சம் இந்த சம்ஸ் எல்லாமே என்ன கேட்டிருக்காங்க பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க எக்ஸாம்பிள் 1.14 எக்ஸாம்பிள் 1.17 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. நீங்க படிச்சா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 4, 5 எக்ஸசைஸ் 1.4ல கொஸ்டின் நம்பர் 4, 5 வந்து இந்த எக்ஸாம்ல குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி அண்ட் ரிவிஷன் எக்ஸாம்ஸ்ல கேட்டுக்கிறாங்க. அடுத்தது பாருங்க எக்ஸசைஸ் 1.5. இது நம்ம கண்டிப்பா படிக்க வேண்டிய ஒரு எக்ஸசைஸ். இது ஒண்ணு இந்த 3 எக்ஸசைஸ் படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க 2 5 மார்க் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணலாம், ஒரு 2 மார்க் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணலாம். ஆனா இன்னொரு 2 மார்க் இருக்குன்னா நீங்க இதுல எது கேட்பான்னு நமக்கு தெரியாது. ஆனா பப்ளிக்ல இந்த क्वेश्चंस மட்டும் நீங்க படிச்சா போதும், இந்த क्वेश्चंस மட்டும் தான் உங்களுக்கு வரும். அடுத்து பாருங்க எக்ஸசைஸ் 1.5ல எக்ஸாம்பிள் 1.21 பப்ளிக்ல வந்து கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் 1.23 பப்ளிக்ல கேட்குறாங்க. அதுல பாருங்க क्वेश्चन நம்பர் 2 பப்ளிக்ல கேட்குறாங்க. क्वेश्चन நம்பர் 8 பப்ளிக்ல கேட்குறாங்க. என்ன சார் எல்லாமே வந்து நீங்க ரவுண்டா போறீங்க, ஒரே மாடல் क्वेश्चन. அந்த क्वेश्चंस எல்லாமே நான் எடுத்துக்கிறேன். இந்த மாடல்ல இந்த क्वेश्चंस வந்து என்ன செய்யுது வருது, ஓகேவா? ஆனா இது எல்லாமே என்னது ஒரே மாடல் தான், ஒரே மாதிரி தான் நீங்க போட வேண்டியது இருக்கும். அதுல இருந்து பாருங்க இந்த இடத்துல எக்ஸாம்பிள் 1.19 அதுல எக்ஸாம்பிள் 1.22 அதுல क्वेश्चन நம்பர் எக்ஸசைஸ் 1.5ல क्वेश्चन நம்பர் 1, 3, 4, 6 இதெல்லாம் வந்து 2 மார்க் கேட்பாங்க. மெயினா வந்து இந்த 1 அடுத்து 3ம் 4ம் நல்லா படிச்சுக்கோங்க. அதுல இருந்து 6ம் படிச்சுக்கோங்க, அதுவும் கேட்பாங்க. அது மட்டும் இல்ல 1.6 வந்து 1 மார்க்ஸ். அந்த 1 மார்க்ஸ்ல வந்து 2 1 மார்க்ஸ் வந்து பப்ளிக்ல கேட்பாங்க. அந்த பப்ளிக்ல கேக்குற 1 மார்க் நீங்க எல்லாமே படிக்கணும். 1 மார்க் நீங்க நல்லா படிச்சா மட்டும் தான் நீங்க நல்லா என்ன செய்ய முடியும், ஸ்கோர் எடுக்க முடியும். அது மட்டும் இங்க பாருங்க, இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்ல இந்த क्वेश्चंस வந்து சார் நீங்க பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படினு சொன்னாலும் இல்ல வீடியோஸ் போடுங்க அப்படினு சொன்னாலும் நான் வந்து அதுக்கு என்ன செய்வேன், வீடியோஸ் போடுவேன். அது மட்டும் இல்ல இதுல நீங்க படிச்சா போதும். இந்த எக்ஸசைஸ் 10th மேத்ஸ்ல இந்த எக்ஸசைஸ் 1.1ல இருந்து 1.5 வரலும் படிச்சீங்கன்னா 2 2 மார்க்கும் 2 5 மார்க்கும் நீங்க என்ன செய்யலாம், அட்டெண்ட் பண்ணலாம்.